ஓம் நம சிவாய. யான்பற்ற இன்பம் பெருக இவ்வையகம் வான்பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின் ஊன்பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம் தான் பற்ற தலைப்படும் தானே. என் அன்பு கடகராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். எதுவுமே எங்க வாழ்க்கையில இல்ல. பணம், புகழ், சந்தோஷம் இதை நாங்க பார்த்ததே இல்ல. கடைசி வரைக்கும் நாங்க பார்ப்போமா இல்லையா அப்படிங்கிற ஏக்கத்தோட இருந்துகிட்டு இருக்கோம். நாங்களும் ஒரு நாளைக்கு கோடீஸ்வரனா ஆக மாட்டோமா அப்படிங்கிற ஏக்கத்தோட இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு பொக்கிஷம். பெருமைக்காக சொல்லல, இந்த பிரபஞ்சம் என் மூலியமா உங்களுக்கு சொல்ல நினைக்கிறத சொல்லுது. அவ்வளவுதான். கண்டிப்பா உங்களுடைய நிலையை மாற்றும். இல்லைன்னா உங்களை தூங்க விடாம செய்யக்கூடிய வலிமையாவது இந்த வீடியோவுக்கு இருக்கும். அதனால ஒரு நாள் நீங்களும் முயற்சி பண்ணுவீங்க, உழைப்பீங்க, உங்களாலேயும் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வரும். அதனால கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க. நீங்களும் ஒரு நாள் இந்த உலகத்துல கோடீஸ்வரர் தான். சரி, நம்ம வாழ்க்கையில எப்படி கோடீஸ்வரராக போகிறோம்? இந்த ஜோதிடம் நம்ம கோடீஸ்வரியாக மாறுவதற்கு என்ன அமைப்பை கொடுத்திருக்கிறது அப்படிங்கறத பத்தி தெளிவா இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்க கூட இந்த விஷயத்தை நான் பகிர்ந்துக்கிறேன். இது ஒரு விளம்பரம் தான். இங்க நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ பொருட்கள் கடையில வாங்குறோம். அது கலப்படம் இல்லாம தரத்தோட நியாயமான விலையில இருக்கா அப்படின்னா அது சந்தேகம் தான். ஆனா இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க. குட் பேபி இங்க பூஜை பொருட்களும், அதாவது கலப்படம் இல்லாம தரத்தோட பாரம்பரியமான முறையில செய்யப்பட்ட புதுமையான பூஜை பொருட்களும், அதுபோல பாரம்பரியமான முறையில தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருட்களும் இவங்க செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்துல இவங்கள்ட்ட கான்டெக்ட் பண்ணி இந்த பொருளை வாங்கி பயன்படுத்தி பாருங்க. கண்டிப்பா உங்களை திருப்திப்படுத்தும். சரி, முதல்ல நீங்கள் யார்? எப்படிப்பட்ட திறமை உள்ளவர்கள்? உங்கள்கிட்ட இருக்கிற அற்புதமான குணங்கள் என்ன? இதை பத்தி நம்ம முதல்ல பார்க்கலாம். ஏன்னா முக்கியமான விஷயம், நம்ம வாழ்க்கையில முன்னேறுவதற்கு காரணமே நம்முடைய குணங்கள் தான். அப்ப கோடீஸ்வர யோகத்தை அடையக்கூடிய குணம் நம்ம கிட்ட இருக்கா, அல்லது நம்ம கிட்ட அந்த திறமை ஒளிஞ்சிருக்கா, மறைஞ்சிருக்கா, அல்லது வெளிப்பட்டு கொண்டிருக்கிறதா அப்படின்னு நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு கஷ்டம் வந்தா உங்களுக்கு இல்ல, யாருக்காவது ஒரு கஷ்டம் வந்தா நீங்க தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டா உங்கள்கிட்ட உங்களுக்காக என்ன செல்வம் பொருள் வச்சிருக்கீங்களோ தெரியாது. ஆனா உங்கள்கிட்ட இல்லைன்னாலும் கடன் வாங்கி உதவி செய்யக்கூடிய குணம். நிறைய பேருக்கு உதவி செய்யறாங்கிற பேர்ல கையெழுத்து போட்டு நல்ல பேர் வாங்கி இருப்பீங்க. ஊர்ல யாருக்காவது கையெழுத்து போடணும், ஜாமீன் கையெழுத்து போடணும், அல்லது பத்திரத்துல கையெழுத்து போடணும் அப்படின்னா மெயினா உங்களை கூப்பிடுவாங்க. யாருக்காவது உதவி செய்யணும், பொதுநல தொண்டு செய்யணும், இல்ல பொதுநல காரியங்கள் செய்யணும் உங்கள் தெருவுலையோ உங்கள் ஊர்லேயோ அப்படின்னா மெயினாக உங்களை கூப்பிடுவாங்க. மிக முக்கியமான நபர் ஊரில் யாருன்னா கடகராசி நண்பர்களும் தோழிகள் தான். ஆனால் அதே நேரத்தில் ஜாமீன் கையெழுத்து போட்டு பத்திரத்தில் கையெழுத்து போட்டு சிக்கிக்கிட்டவங்க யாருன்னு பார்த்தா ஊரில் நீங்கள் தான். கடன் வாங்கினவன் ஓடிட்டான், ஆனால் நான் மாட்டிக்கிட்டேன், நான் அந்த கடனை கட்டிக்கிட்டு இருக்கேன், நான் கையெழுத்து போட்டுட்டு இப்போ கோர்ட்டுக்கும் ஜெயிலுக்கும் நான் அலையிறேன். இப்படிப்பட்ட மனக்குமரலை, இப்படிப்பட்ட கஷ்டங்களை சுமந்து கொண்டிருப்பவர்கள் கடகராசி நண்பர்களும் தோழிகளும். பெரும்பாலும் அரசியல்வாதியாக, பொது தொண்டு செய்பவர்களாக, இந்த மாதிரியான வேலையில தான் நீங்க இருப்பீங்க. இது போல காரியங்கள் தான் உங்களுக்கு பிடிக்கும். மக்கள் தொண்டே உயிர் மூச்சு. மனுஷனா பிறந்தா 4 பேருக்கு நல்லது செய்யணும். இந்த வார்த்தைகள் அடிக்கடி உங்க வாயிலிருந்து வரும். ஒன்று அரசியல்வாதியா இருப்பீங்க, இல்லைன்னா தொண்டு நிறுவனத்துல வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, இல்லைன்னா நீங்களே தொண்டு செஞ்சுட்டு இருப்பீங்க. ராசியிலேயே அதிக மனபலமும் வைராக்கியமும் அடுத்தவர்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய, உங்களை நம்பினா எல்லாம் நடக்கும் அப்படின்னு நம்ப வைக்கக்கூடிய வசீகரம் கொண்டவர்கள் கடகராசி நண்பர்களும் தோழிகளும். பெரும்பாலும் மகான்களாக, பெரிய பெரிய அரசியல் தலைவர்களாக, பெரிய பெரிய தொண்டு நிறுவனங்களுக்கு தலைவர்களாக இப்படித்தான் கடகராசி நண்பர்களும் தோழிகளும் இருப்பீங்க. கடகராசி நண்பர்களை யாரு நண்பர்களாக தோழிகளாக கொண்டிருக்கிறீர்களோ அவங்கெல்லாம் கொடுத்து வச்சவங்க. அவ்வளவு ஒரு நம்பிக்கையானவங்க. யாரு வேணாலும் ஏமாத்தலாம், ஆனா யாரையுமே இவங்க ஏமாத்த மாட்டாங்க. ஏன் தெரியுமா? கடகராசிக்கு அதிபதி சந்திரன். எந்த ஒரு காரியத்திலையும் தீர ஆலோசித்து சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள். முடிவெடுத்துட்டா அது மிகப்பெரிய தோல்வியை அடைஞ்சாலும் அதை செய்யாம விட மாட்டீங்க, செஞ்சு முடிக்காம விட மாட்டீங்க. வெற்றி பெற்றால் லாபம், தோல்வி அடைஞ்சா பாடம். இந்த கொள்கை உங்கள்கிட்ட உண்டு. துணிந்த பின் துயரம் இல்லை. இது ஒரு மந்திர வார்த்தை கடகராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும். இரக்க குணமும் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவராகவும் இருப்பாங்க நம்ம நண்பர்களும் தோழிகளும். எதையுமே முன்கூட்டி தெரிஞ்சுப்பீங்க. கற்பனை திறன் அதிகமா இருக்கும். ஏன்னா இது ஒரு ஜலராசி. நல்ல ஞாபக சக்தியும் இருக்கும். நல்ல குணங்கள் அடங்கி இருக்கும். தன்னை நம்பியவர்களுக்கு எல்லாவித உதவியும் செய்வீர்கள். சந்திரன் யாரு? தாய்க்கு காரகர். தாயை போல என் அன்பு நண்பர்களும் தோழிகளும் எல்லா உயிர்களிடத்திலும்
அன்பு காட்டக்கூடியவர்கள். இதனாலே அடிக்கடி ஏமாந்து போறதும் உண்டு. ஏன்னா தாய்ங்கிறவங்க எந்த ஒரு பிரதிபலனும் பார்க்காம உதவி செய்யறவங்க. யாருக்கா இருந்தாலும் தன்னுடைய குழந்தை தான் அப்படின்னு இல்லை, தன்னுடைய குழந்தையின் அருமை தெரிஞ்சுக்கிட்டு எல்லா குழந்தைகளுக்குமே அன்பை செலுத்தக்கூடியவள், பிரதிபலன் எதிர்பாராம அன்பை செலுத்தக்கூடியவள். ஆனா எத்தனையோ பேர்கிட்ட ஏமாந்துருப்பாங்க, ஆனாலும் அந்த அன்பு போகாது. இந்த குணம் அப்படியே உங்களுக்கும் இருக்கும். அடிக்கடி ஏமாந்து போவீங்க, அடிக்கடி துரோகத்தை அனுபவிப்பீங்க, அடிக்கடி உதாசீனப்படுத்தப்படுவீர்கள், அவமானப்படுத்தப்படுவீர்கள், நிராகரிக்கப்படுவீர்கள். ஆனாலும் அந்த பெருந்தன்மை அப்படியே உங்கள்கிட்ட இருக்கும். கள்ளம் கபடம் இல்லாம வெளிப்படையா பேசக்கூடிய வெகுளித்தனம் உங்கள்கிட்ட இருக்கும். உங்களுடைய இந்த வெகுளித்தனமே அனைவராலும் பாராட்டப்படும். இந்த பாராட்டுதலே சில பேருக்கு வயிற்றெரிச்சலை உருவாக்கும். எதிரிகள் உருவாவார்கள். எப்படின்னா, உங்களை யாருன்னே தெரியாதவங்க பாராட்டுவாங்க. உங்க கூட இருக்கிறவங்க, உறவினர்கள், நண்பர்கள் உங்க மேல வெறுப்பு உருவாக்கிப்பாங்க. ஏன்னா அவங்க லெவலுக்கு வாழும்போது சந்தோஷமா இருப்பாங்க, ஒன்னா இருப்பாங்க. அவங்கள விட ஒருபடி மேல வளரும் போது அதை அவர்களால் பொறுத்து கொள்ள முடியாது. அதனால பல பேருடைய வெறுப்புக்கு நீங்க ஆளாவீங்க. இங்க இந்த குண நலன்கள்லாம் வச்சுக்கிட்டு நம்ம கோடீஸ்வரன் ஆக முடியுமா, அந்த கோடீஸ்வர யோகம் இருக்கா அப்படின்னு இப்போ நம்ம பார்த்தோம்னா, இங்கே தான் நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஒரே நாள்ல அதிர்ஷ்டம் கைகூடி ஒரு மேஜிக் நடந்து செல்வ யோகம் வந்து சேரும் அமைப்பு அபூர்வமா சிலருடைய வாழ்க்கையில நிகழும். நினைச்சே பார்த்திருக்க மாட்டாங்க. உங்களை மாதிரி தான் நிறைய பேர்ல பல கோடி பேர் இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்காங்க. நினைச்சு பார்க்க முடியாத யோகம் அவங்களுக்கும் வந்திருக்கும். இல்லனா பூர்வீக சொத்துக்கள் மூலியமாகவோ, திடீர் பதவி யோகத்தாலேயோ, அல்லது சீட்டுகள், லாட்டரி சீட்டுகள், அல்லது பங்கு சந்தைகள் மூலியமாகவோ, இப்படி சில பேருடைய வாழ்க்கை சட்டுன்னு மாறி போகும். அப்படியே தலைகீழா மாறி இருக்கும். அதுபோல சிலர் மெல்ல மெல்ல கஷ்டப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, துரோகங்கள், தோல்விகள் இதெல்லாம் அடைஞ்சு மெல்ல மெல்ல முன்னேறி கோடீஸ்வர நிலையை அடைந்திருக்கிறார்கள். அப்ப இப்படி பலதரப்பட்ட மக்கள் இருக்கும்போது இந்த அதிர்ஷ்ட யோகம், இந்த ஒரு நிலை, இந்த ஒரு கோடீஸ்வர யோகம் நமக்கும் உண்டா, நமக்கும் கிடைக்குமா அப்படிங்கிற ஏக்கத்தோட பார்க்கிற ஒரு குழந்தையா நீங்க இருக்கீங்க. ஒரு குழந்தை மாமரத்தில் இருக்கிற மாம்பழத்தை பார்த்து ஏங்குது. ஏன்னா அழகா இருக்கு, கலரா இருக்கு, நாக்குல எச்சி வருது, சாப்பிடணும்னு தோணுது. ஆனா அது உயரமா இருக்கு, அதனால பறிக்க முடியாது அப்படிங்கிற ஏக்கமும் இருக்கு. அந்த மாதிரி தான் என் அன்பு நண்பர்களாலையும் தோழிகளாலையும் இந்த கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிற ஒரு நிலை, கோடீஸ்வரியாக மாறக்கூடிய நிலை இருக்குது. அந்த ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும். இப்படி சராசரி வாழ்க்கைக்கே போராடுறோம். இந்த நிலையில நாம எங்க கோடீஸ்வரனா ஆவறது? அந்த அதிர்ஷ்டம், அந்த யோகம் நமக்கு உண்டா அப்படின்னு பல பேருக்கு நம்பிக்கை இல்லாம போயிடுது. ஆனா ஒண்ணு மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த இறைவனின் அருள் இருந்தா, முறையான உழைப்பு இருந்தா, புதிய சிந்தனை இருந்தா, எந்த ஒரு தொழில் மூலியமாகவும் வேலை மூலியமாகவும் கோடீஸ்வரராக நம்மளால முடியும். பல பேருடைய ஜாதகத்துல கோடீஸ்வர யோகம் இருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த பூமியில பிறந்த அத்தனை பேருடைய ஜாதகத்திலையும் கோடீஸ்வர யோகம் இருக்கு, அது தெரியுமா? ஆனா அதை முறையா நம்ம பயன்படுத்திக்கிறோமா? எந்த நேரத்துல நமக்கு கிடைக்குது அதை முறையா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான முயற்சி எடுத்து அதை எது தடுக்குது, அந்த தடையை உடைச்சி நம்ம வெளியில வரமா, கோடீஸ்வர யோகத்தை நம்ம அடையறோமா அப்படிங்கறத பொறுத்து தான் நம்மளால அது முடியும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் நல்ல நேரம் இருக்கு, எல்லாருடைய வாழ்க்கையிலும் அந்த சுகமான ஒரு காலகட்டம் இருக்கு. எல்லாருமே கோடீஸ்வர
கோடீஸ்வரராக முடியும். ஜாதகத்துல இருக்கிற சிறப்பு அம்சங்களை கண்டுபிடிச்சு அதுக்கேற்றது மாதிரி பல விஷயங்களை கடைபிடிச்சு நாமளும் கோடீஸ்வரராக முடியும். யார் தன்னுடைய வாழ்க்கையில செல்வந்தராகவும் சமூகத்துல நல்ல மதிப்பு மரியாதை கொண்ட நபராகவும் திகழ்வார் அப்படிங்கிற விதி ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஜாதகத்துல இருக்கு. சில கிரக அமைப்புகள் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாய்ப்புகளை சரியா பயன்படுத்த தெரியாமலேயே நம்ம மிஸ் ஆயிடுறோம். அதிர்ஷ்டத்துக்காக காத்திருக்காம அதுக்காக ஏங்கிறத விட்டுட்டு நம்ம ஜாதகத்துல எந்த நேரத்துல எந்த துறையில ஈடுபட்டால், எந்த தொழில ஈடுபட்டால், எந்த வேலையில ஈடுபட்டால் அல்லது எந்த நாட்டுக்கு எந்த இடத்துக்கு போனா நம்மளால கோடீஸ்வரராக முடியும் அப்படிங்கறத கண்டறியணும். உண்மையை சொல்லணும்னா உழைக்காம யாருக்கும் எதுவுமே கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் அது அதிக நாட்கள், அதிக காலங்கள், அதிக சந்ததியினரை எட்டாது, நிலைக்காது. அப்ப ஒருத்தர் ஏழ்மை நிலையிலிருந்து செல்வந்தராக மாறுகிறார் அப்படின்னா அவர்கிட்ட ஏதோ ஒரு வித்தியாசமான திறமை, கடும் உழைப்பு, புதுவிதமான யோசனை, செயல்பாடு இதெல்லாம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் செல்வந்தராக முடியும். அதோட கொஞ்சம் என்ன இருக்கணும், அதிர்ஷ்டமும் இருக்கணும். என்ன சொல்ல வரோம் அப்படின்னா அதிர்ஷ்டத்துக்காக நம்ம காத்திருக்கிறத விட்டுட்டு ஏங்கிறத விட்டுட்டு இந்த விஷயமெல்லாம் கவனிச்சு நம்ம செயல்பட்டு நம்ம கூட கொஞ்சம் அதிர்ஷ்டத்தையும் உருவாக்கிக்கிட்டோம் அப்படின்னா அதிர்ஷ்டத்தை எப்படி உருவாக்குறது? அதுதான் கடவுள், அதுதான் ஆன்மீகம், அதுதான் பிரபஞ்சம். அதனுடைய சக்தி நமக்கு கொஞ்சம் கிடைச்சது அப்படின்னா நாமளும் ஒரு நாள் கோடீஸ்வரராக முடியும். அப்ப கடவுளின் ஆசீர்வாதம் கடகராசிக்கு உண்டா அப்படின்னு பார்த்தோம்னா கடகத்தில் வர்ற மகம் என்றால் ஜகத்தை ஆளக்கூடியவர் அப்படிங்கிறது பொதுவான ஜோதிட விதி. அப்ப கடகராசியில பிறந்தவங்க உண்மையா கோடீஸ்வரர் ஆயிருக்காங்களா அப்படின்னா கண்டிப்பா ஆயிருக்காங்க. ஏன்னா நீங்க இருக்கிற கஷ்டங்கள், பிரச்சனைகள் அப்படி நம்மளாலே ஆக முடியுமா அப்படிங்கிற ஏக்கத்துல தவிப்புல இருக்கீங்க. அதை பத்தி நிறைய நண்பர்களும் தொழில்களும் யோசிச்சிருக்க கூட மாட்டீங்க, அவ்வளவு பிரச்சனைகள். அதே நேரத்துல கடகராசியில பிறந்து மாடு மேய்ப்பவர்களையும் பார்த்திருக்கோம். கடகராசியில பிறந்து ஐபிஎஸ் அதிகாரிகளாக, ஐஏஎஸ் அதிகாரிகளாக, டாக்டர், இன்ஜினியர் இப்படி பல உயர் பதவிகள்ல இருக்கிறதையும் பார்த்திருக்கோம். அப்ப ராசியை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம எதையுமே முடிவா சொல்லக்கூடாது. கடகராசியை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்சுங்க நண்பர்களே, தோழிகளே, நல்ல அறிவாளிகள், நீங்க புத்திசாலிகள், பெரும் பணக்காரராக ஆகக்கூடிய தகுதிகள் அத்தனையும் உங்கள்கிட்ட இருக்கும். ராசியிலையும் இருக்கு. பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் உங்களால் நடத்த முடியும், நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுபோல அரசியல் தலைவர்கள் சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க, கலக்கிட்டு இருக்காங்க நம்ம நாட்டில். அப்போ உங்களால முடியாதா அப்படின்னு சிந்திச்சு பாருங்க. பல துறையில பல மேதைகளை நாம பார்த்திருக்கோம். ஆனாலும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் நல்லா ஆடம்பரமா வாழணும், சுகமா வாழணும் அப்படிங்கிற நோக்கம் தான் இருந்துகிட்டே இருக்கும். அந்த நோக்கம் கூட அந்தந்த பிரச்சனைகளுக்கு இடையில மறைஞ்சு போகும். கடன் பிரச்சனை ஒரு நேரத்தில் இருக்கும், ஒரு நேரத்தில் குடும்ப பிரச்சனை இருக்கும், ஒரு நேரத்தில் வேலை இல்லாத பிரச்சனை இருக்கும், ஒரு நேரத்தில் தொழில் இல்லாத பிரச்சனை இருக்கும். இப்படி அந்தந்த பிரச்சனைகளுக்கு இடையில சுகமா வாழணும் அப்படிங்கிறதே மறந்து போயிருப்பீங்க. இதுல எங்க நம்ம கோடீஸ்வரன் ஆகணும், லட்சாதிபதி ஆகணும், நம்ம பணம் பேங்க்ல கொட்டணும் சேமிச்சு வைக்கணும்னு எங்க உங்களுக்கு ஞாபகம் வரப்போகுது? ஆனாலும் உங்க ராசியில உள்ளவங்க பல பேர் பல துறையில சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க, மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருந்துகிட்டு இருக்காங்க. அப்ப எந்த விதத்திலையும் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு உண்டு. எப்பொழுதுமே பணம் இல்லாம உங்களால இருக்கவே முடியாது. கடன் வாங்கியாவது பணத்தை கையில வச்சிருப்பீங்க, ஏன்னா உங்களுக்கு செலவு பண்றதுக்கு இல்ல. 4 பேர் வந்து உதவி கேட்கும் போது நம்ம கையில பணம் இல்லாம இருந்ததுன்னா என்ன பண்றது? இந்த எண்ணம் தான். ஆனா எத்தனையோ பேர்கிட்ட கடன் கொடுத்து அந்த பணம் திரும்பி வராம தவிச்சிட்டு இருப்பீங்க. கெஞ்சாத குறையா கௌரவத்தோட வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க. பணம் போய் கேட்கறதா, தானா வரும், நமக்குன்னு வந்து சேரணும்னா அந்த பணம் வந்து சேரும், இப்படிங்கிற எண்ணங்களை படைத்தவர்கள். பல பணம் உங்க கைக்கு வராம இன்னும் பல பேர்கிட்ட இருந்துகிட்டு இருக்கு. கடன் கொடுத்து தான் நீங்க பழக்கப்பட்டவர்களே தவிர கடன் வாங்கி பழக்கப்பட்டவர்கள் இல்ல. கடன் வாங்குறதே உங்களுக்கு பிடிக்காது. பெரிய பாடம் எடுப்பீங்க, கடன் வாங்க கூடாது, கடன் பட்டார் நெஞ்சம் கலங்கியது போல அப்படின்னு ராவணன் அடிக்கடி சொல்லுவீங்க. கடன் அவ்வளவு கொடுமையானதுன்னு பாடம் எடுப்பீங்க, ஆனா கடன் நீங்க கொடுப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்கு கடன் இருக்காதா அப்படின்னா பெற்றோர் ஏற்படுத்தி விட்டு சென்ற கடன் பெரும்பாலும் உங்க தலையில விடியும். கடன் வாங்காதீங்க அப்படின்னு நீங்க வீட்டுல சொன்னாலும் உங்களையும் மீறி வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும். அது உங்க தலையில தான் நிற்கும். ஆனாலும் சொத்துக்களை வித்தாவது அந்த கடனை அடைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டே இருப்பீங்க. கடன் இருக்கிறதே அதனாலதான் உங்களுக்கு பிடிக்காது. அடிக்கடி செலவு வரும், பொதுநல காரியங்களுக்கு செலவு பண்ணுவீங்க. இதுல எங்க நீங்க கோடீஸ்வரரா மாறுறது? இங்கத்தான் தேவை அறிந்து உதவி செய்ய வேண்டும். உங்களது கொடை வள்ளல் தனத்தை கொஞ்சம் நிறுத்தி வச்சுக்கிட்டு யாருக்கு உதவி தேவைப்படுது, யாருக்கு தேவையில்லை, இதை நீங்க பிரிச்சு உதவி செய்ய ஆரம்பிக்கணும். உங்களது வாழ்க்கையை சீர்படுத்த ஆரம்பிச்சிங்க, முயற்சி பண்ணீங்க அப்படின்னா மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை அடையலாம். அதுக்கப்புறம் இல்லாதவர்களுக்கு, வயதானவர்களுக்கு, முடியாதவர்களுக்கு, நோயாளிகளுக்கு, அனாதைகளுக்கு
இப்படிப்பட்டவர்களுக்கு உதவி செய்யும் போது பெரும் புண்ணியம் உங்களுக்காக கிடைக்கும். இப்பயும் உதவி செய்யாதீங்கன்னு சொல்லல, தேவை அறிந்து யாருக்கு தேவையோ அவர்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவியை செய்யணும். தனக்கு போக தான் தானமும் தர்மமும் அப்படிங்கிற ஒரு தத்துவம் இருக்கு. எதுக்கு இருக்கு? நம்ம கஷ்டத்துல முதல்ல உழக்கூடாது. நம்ம கஷ்டத்துல இருந்தோம் அப்படின்னா நம்முடைய குடும்பமும் கஷ்டப்படும் நம்மளால. அப்ப அவர்களுக்கு நம்ம கஷ்டத்தை கொடுக்கறது மாதிரி தான், அவர்களுக்கு நம்ம துரோகம் செய்யறது மாதிரி தான். அதனால தனக்கு போக தானமும் தர்மமும். தன்னுடைய வீட்டுல முதல்ல செல்வத்தை பெருக்கணும், அவர்களை சந்தோஷப்படுத்தணும், சந்தோஷமா வச்சுக்கிட்டு அடுத்தது தேவையறிந்து கொடுக்க வேண்டியது நம்முடைய தர்மத்துக்கு நல்லது. அப்புறம் பார்த்தோம்னா 10 செவ்வாய் உச்சம், கடகத்துக்கு 3ஆம் வீடு, காலத்துக்கு 5, 10 உடையவர். அதனால உயர்ந்த பதவி உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. கவலைப்படாதீங்க. நம்மளாம் வாழ்க்கையில முன்னேற முடியுமா அப்படின்னு தவிச்சுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு அற்புதமான விஷயம், விதி உயர்ந்த பதவி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. சனி வீட்டுல சந்திரன், அதனால பலவிதமான திரவ சம்பந்தப்பட்ட தொழில் நீங்க செய்யலாம். மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு கொடுக்கும் அந்த தொழில. செவ்வாய் சனி சம்பந்தப்பட்ட உலோக வியாபாரம் தாராளமா செய்யலாம். கம்ப்யூட்டர் தொழில், அதுபோல கட்டிடக்கலையில சிறந்து விளங்கலாம். பெரிய வல்லுநரா மாறுவீங்க. பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் எடுப்பீங்க. இதெல்லாம் உங்களை கோடீஸ்வரனாக்கக்கூடிய தொழில் அமைப்புகள். அப்ப நம்மளாலே முடியுமா? யார் யாரோ கோடீஸ்வரனாக இருக்காங்க, அப்ப நம்மளால முடியுமாங்கிற சந்தேகம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் எப்பொழுதுமே. கடகராசி அப்படின்னா இந்த விஷயத்துல ஒரு சந்தேகம், பயம், பெரிய பெரிய காரியத்துல இறங்குறது இல்ல. துணிச்சலா கொஞ்சம் இறங்க பயப்படுவீங்க, வீரமா இருப்பீங்க, வீரவேசமா பேசுவீங்க. ஆனா ஒரு காரியத்துல இறங்கணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா கொஞ்சம் பயம் இருக்கும். ஒண்ணு மட்டும் நீங்க தெரிஞ்சுங்க, மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் எல்லாரும் தானா அவர்களுக்கு செல்வம் வந்து சேரல. படுத்து தூங்கிட்டு அவங்க போய் கோடீஸ்வர மேடையில அல்லது சேர்ல போய் உட்காந்துடல, நிறுவனம் நடத்தல. அவங்க பட்ட கஷ்டங்களை நம்ம நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மளால தூக்கமே வராது. அப்ப அதையெல்லாம் நம்ம அடைஞ்சாதான், அந்த பாதையில நம்ம பயணிச்சா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும். ஒன்று தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கிற 90% சிந்திக்கிற மக்களை விட 10% தனியாக சிந்திக்கிற மக்கள் தான் கோடீஸ்வரர்கள். எல்லாரையும் மாதிரி சிந்திக்காதீங்க. உங்களுக்குன்னு தனி பாதையை வகுத்து கொள்ளுங்கள். அதுல கல்லு வரும், முள்ளு வரும், அவமானங்கள் வரும், தோல்வி வரும், விபத்து வரும். ஆனாலும் அஞ்சாமல் தளராமல் உங்கள் பயணத்தை நீங்க தொடரணும். இங்க பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில வர வாய்ப்பெல்லாம் விட்டுட்டு நம்மளை கோடீஸ்வரனாக்கணும் விதியே ஆசைப்பட்டாலும் அதை நம்ம அனுபவிக்கிறது இல்லை, அதை நம்ம பயன்படுத்திக்கிறது இல்லை. அதையெல்லாம் விட்டுட்டு ஜெயித்தவர்களை பார்த்து நாம் ஆச்சரியப்பட்டதுண்டு, அதிசயப்பட்டதுண்டு, பொறாமை கூடப்பட்டதுண்டு. ஆனா அவர்கள் வாழ்க்கை சரித்திரத்தை புரட்டி பார்த்ததுண்டா? எத்தனை வழிகள், எத்தனை கண்ணீர் துளிகள், எத்தனை தோல்விகள், எத்தனை துரோகங்கள், எத்தனை அவமானங்கள், எத்தனை நிராகரிப்புகள், எத்தனை இழப்புகள், எத்தனை தற்கொலை முயற்சிகள். புரட்டி பார்த்தா தெரியும். ஒவ்வொரு நிமிஷமும் அவர்கள் செத்து செத்து பிழைத்தது. அவர்களுடைய இதயத்தை தோண்டணும்னா தெரியும் எத்தனை பேரால் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டு இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் எத்தனை அவமானங்களை, தோல்விகளை, துரோகங்களை சந்திச்சு சுயம்புவா முளைச்சிருக்கிறார்கள் அப்படின்னு அவர்களுடைய இதயத்தை புரட்டி பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். அது உங்களாலையும் முடியும். அதெல்லாம் விட்டுட்டு நமக்கு தடைகள் அதிகமா இருக்கு, துரோகங்கள் அதிகமா இருக்கு, வாய்ப்பே கிடைக்கல, பெத்தவங்க சரியில்லை, வந்தவங்க சரியில்லை, கிடைச்ச வேலை சரியில்லை, எடுத்த தொழில் சரியில்லை, எங்க தலையெழுத்து சரியில்லை, விதி சரியில்லை அப்படின்னா உங்களை இந்த உலகம் மட்டுமல்ல இந்த விதியும் சேர்த்து கேலி கிண்டல் செய்யும், கிண்டல் பண்ணி சிரிக்கும். அதனால நம்மளாலேயும் முடியும். கோடீஸ்வரனாக அவர்கள் மட்டும்தானா? நம்மளாலே முடியும். நாமும் மனித இனம்தான். அவர்களுக்கு கிடைச்சிருக்கிற அத்தனை வாய்ப்பும் நமக்கும் கிடைக்கும். அவர்கள் பட்ட துன்பங்களை நாமும் பெற்றால் நாமளும் ஒரு நாள் கோடீஸ்வரன் தான் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்க மனசுல வந்தா போதும். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இப்ப மன வாழ்க்கையால உங்கள் செல்வம் சேருமா? உங்களுக்கு அந்த யோகத்தை அடைய முடியுமா? நாங்களும் கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். ஆனா மன வாழ்க்கை எங்களுக்கு எப்படி இருக்கும்? கடகராசிக்கு மன வாழ்க்கை துணையா இருக்குமா? கல்யாணத்துக்கு அப்புறம் கோடிகளை எங்களால குவிக்க முடியுமா? பெரிய நிறுவனத்துல வேலைக்கு சேர முடியுமா? பெரிய நிறுவனம் வச்சு நடத்த முடியுமா? அதுக்கு மன வாழ்க்கை துணையா இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வாய்க்கக்கூடிய வாழ்க்கை துணை சலிப்பில்லாமல் உழைக்கக்கூடியவர்கள் போதுமா? உங்களுக்கு துணையாக தோள் கொடுப்பவர்கள், அது கணவனோ மனைவியோ. அதே நேரத்தில் துணையை தவிர மற்றவர்கள், குடும்பத்தில் உள்ளவங்க நீங்க எவ்வளவுதான் உழைச்சாலும் ஏதாவது ஒரு குற்றம் சொல்லிக்கொண்டே இருந்திருப்பார்கள். அவர்களுடைய அதிகாரத்தை உங்கள் மீது திணித்து கொண்டே இருப்பார்கள். நீங்க பெண்களா இருந்தா இன்னும் சொல்ல வேண்டியதில்லை. என்னத்த சம்பாரிச்சு கீழ்ச்ச பண்ற செலவெல்லாம் அவங்களா இருக்கும். ஆனா குற்றம் உங்களை சொல்லுவாங்க. என்னத்த சம்பாரிச்சு இங்க கோட்டையை கட்டிட்ட, நீங்க இல்லைன்னா அந்த குடும்பமே இன்னும் கீழ்நிலைக்கு போயிருக்கும். சமாளிக்க முடியாத அளவுக்கு மீறி போயிருக்கும், கைவிட்டு மீறி போயிருக்கும். உங்களால தான் இன்னைக்கு நிமிர்ந்து நிற்கிறாங்க. ஆனாலும் இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. அதுதான் உங்களுக்கு பெரிய
கஷ்டத்தை கொடுக்கும், வருத்தத்தை கொடுக்கும். கடவுள்கிட்ட அழாத குறையா வேண்டிப்பீங்க, எவ்வளவு செஞ்சாலும் நன்றி கடன் இல்லையே இவங்களுக்கு அப்படின்னு. அவர்களுடைய அதிகாரத்தை உங்கள் மீது செலுத்துவார்கள். சில நேரத்தில் கொஞ்சம் பேசுவாங்க, பரவாயில்லையே ஏதோ மாறிட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் பேசுவீங்க. ஆனால் இங்கே ஏதாவது ஒரு காரியம் நடக்க வேண்டியது இருக்கும். அதனால தான் காலை பிடிக்கிறது மாதிரி கெஞ்சுவாங்க, கொஞ்சம் பேசுவாங்க. காரியம் முடிஞ்சிச்சு அப்படின்னா அடுத்த கணமே திட்டு வாங்குவீங்க. என்ன கொடுமை இல்லை? ஆனாலும் இந்த மாதிரியான செயல்கள்லாம் உங்களை எதுவுமே செய்ய முடியாது. உங்களது குறிக்கோளை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, கவனிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் வசதி கம்மியாக இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையில் இணைஞ்சதுக்கு அப்புறம் உற்சாகமாக மாறி போயிடுவீங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது, பஞ்சம் இருக்காது. ஏன்னா அங்கு கொஞ்சம் சுதந்திரம் உங்களுக்கு கிடைச்சிரும். 75% கணவன்கள் உங்களை மதிப்பாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அவர்களுக்கு துணையாக இருக்கீங்க அப்படிங்கிறத விரும்புவாங்க. அப்போ துணையாக இருக்கும்போது உங்களுக்கான சுதந்திரம் அங்கு தாராளமாக கிடைச்சிரும். உங்களை அடக்க அங்கே யாருமே இல்லை. அதுபோல் கணவன்களுக்கும் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு சுதந்திரமாக வாழறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அப்போ வாழ்க்கையில் துக்கமும் சுகமும் மாறி மாறி வந்தால் கூட எதையுமே பொருட்படுத்தாமல் 2 பேருமே நல்லா உழைச்சி ஆடம்பர வாழ்க்கை, சுகபோக வாழ்க்கையை வாழ முடியும் உங்களால். உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டும் பேங்க் லாக்கரும் நிறைஞ்சு வழியும். அது உங்களால் முடியும். கோடீஸ்வரராக அவதாரம் எடுக்க உங்களாலேயும் முடியும். குடும்பத்தின் மீது அதீத அக்கறையோடு இருப்பீங்க. பொருளாதார நிலை, கணவன் மனைவி உறவுகள் சிறப்பாக இருக்கும். ஒரு பற்றுதல், ஒரு அன்பு, ஒரு ஆர்வம், இதெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அப்படியே ஆப்போசிட்டாக இருந்துன்னா எங்கேயோ தவறு நடக்குது. அது யாரால? சொந்த புத்திக்கு இந்த தவறு நடக்குதா? அதாவது குடும்பத்தில் பிரச்சனை நடக்குது, அல்லது பிரிவு ஏற்பட்டிருக்கு, பிரிவு வர்றது மாதிரி இருக்கு, அங்கே மரியாதை இல்லை, அடிக்கடி வாய் தகராறு வருது குடும்பத்தில் அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. விதி அப்படி இல்லை, ஆனால் இங்கே ஏதோ சதி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களை வளர விடாமல் ஏதோ ஒன்று தடுக்கிறது. அது யாராவது இருக்கலாம், அல்லது எதுவாக இருக்கலாம். கடகத்துக்கு 2 சூரியன் 7 பாவக்காரராக வருகிறார். நீங்கள் அன்போடு இல்லைன்னா அதிகாரத்தை செயல்படுத்த ஆரம்பிச்சிங்கன்னா, உங்களது ஆளுமையை புகுத்த ஆரம்பிச்சிங்கன்னா, அது கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் பெரும் பிரச்சனையில் போய் நிற்கும். அப்புறம் இந்த கோடீஸ்வரர் கனவே உங்களுக்கு நனவாக மாறி போகும். அதனால் இங்கே நம்ம குடும்பத்தை முதல்ல கவனிக்கும் போது தான் நம்மளால் அந்த கனவை நிறைவேற்றி கொள்ள முடியும். கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்களது துணை மிக மிக முக்கியம். உங்கள் வாழ்க்கையில் கோடீஸ்வர யோகத்தை அடையணும் அப்படின்னா. அதுபோல் காலபுருஷனின் அயனசயனம் கடகத்துக்கு தகப்பன் வீடு, காலத்துக்கு 12 இந்த வீடு. அதனால் உங்களது பொருளாதாரத்தை பற்றி, உங்களது எதிர்காலத்தை பற்றி, உங்களது எதிர்கால பிளானை பற்றி நீங்கள் எப்பொழுதுமே ரகசியம் காக்கணும். ரகசியமாக வச்சிருக்கிறது ரொம்ப நல்லது. எந்த அளவுக்கு ரகசியத்தை காக்குறீங்களோ அந்த அளவுக்கு தடைகள் வராது. இங்கே ரகசியத்தை வெளியிடும் போது அதை தடை செய்ய பல உறவுகள் இருக்கு. எப்பொழுதுமே சரி, நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அதை வெளிப்படுத்தாதீங்க. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு பொண்ணு பார்க்க போறீங்க, அல்லது மாப்பிள்ளை பார்க்க போறாங்க வீட்டில், அல்லது ஒரு வேலை தேடி போறீங்க, அல்லது வெளிநாட்டுக்கு போறீங்க, அல்லது ஒரு கம்பெனிக்கு வேலைக்காக போறீங்க, ஒரு தொழில் தொடங்க போறீங்க, ஒரு கோவிலுக்கு போறீங்க, ஒரு நல்ல காரியத்துக்கு போறீங்க அப்படின்னாலும் வெளியில சொல்லும் போது அதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதில் ஏதோ நீங்கள் பெரிய வெற்றி அடைய போறீங்க, பெருசாக ஜெயிக்க போறீங்க அப்படிங்கிற ஒரு பொறாமை வரும். அப்படிங்கிற ஒரு எதிர்மறை சக்திகள் உங்களை ஆட்கொள்ளும். எங்கேயாவது உங்களை தடுத்துக்கிட்டே இருப்பாங்க. மிக முக்கியமான விஷயம்லாம் பெரும் பிரச்சனையை சந்திப்பீங்க. ஒரு வேலை தேடி போகிறீங்க, அங்கே தடை வந்தது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு பொண்ணு பார்க்க போகிறீங்க, ஒரு பையன் பார்க்க போகிறீங்க அப்படின்னா அங்கே ஏற்கனவே உங்களை பற்றி சொல்லி வச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன நடக்கும்? தடைகள் ஏற்படும். அதனால் எப்பொழுதுமே ரகசியம் காக்கிறது நல்லது. அதே மாதிரி நல்லா தெரிஞ்சுங்க, ஆன்மீக வழியில் பயணிக்கும் போது எல்லா நிலையையும் அடைய முடியும். எத்த பெரிய நிலையாக இருந்தாலும் சரி, உச்சாக இருந்தாலும் சரி, எத்த பெரிய உச்சிக்கு போகணுன்னாலும் ஆன்மீகத்தில் நீங்கள் பயணித்தே ஆக வேண்டும். ஆன்மீக பயணம் இருக்கணும். பாரம்பரியமான கோவிலுக்கு போகணும். உங்கள் ராசிக்கான கோவில், நட்சத்திரத்துக்கான கோவில், அதுபோல பாத யாத்திரை, கிரிவலம், விரதங்கள், வாரத்துக்கு ஒரு நாளாவது தயவு செஞ்சு உண்ணாவிரதம் இருங்க. உங்களது ராசி அதிபதி சந்திரனுக்கு உண்ணாவிரதம் இருங்க. அதனால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். இப்போ இருக்கிறதே நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறத விட இது வரைக்கும் இதெல்லாம் இல்லாமல் இருந்து சாதிச்சிட்டிங்களா அப்படின்னு பாருங்கள். இதெல்லாம் இல்லாமல் இருந்து சாதிச்சிட்டிங்க அப்படின்னா அது தேவைப்படாது, அவர்களுக்கு இது தேவைப்படாது. ஆனால் எதையுமே சாதிக்கல அப்படின்னா இங்கே நீங்கள் ஆன்மீக பாதையில் பயணிச்சே ஆகணும். வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னா எவ்வளவு பெரிய பாதையாக இருந்தாலும் பயணிக்க நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா ஆன்மீக பாதையில் பயணிங்க. தினமும் தெய்வத்தை நினைக்கிறது, பூஜை அறையில் தீபதூபம் ஏற்றுறது, கோவிலுக்கு வாரம் போகிறது, மாசத்துக்கு ஒரு முறை அல்லது 3 மாதத்துக்கு ஒரு முறையாவது குலதெய்வ கோவிலுக்கு போகிறது, வருஷத்துக்கு ஒரு முறை பூஜை பண்ணுங்க குலதெய்வத்துக்கு. இந்த ஆன்மீக பாதையில் பயணிக்கும் போது அந்த யோகம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். கோவில் கட்டி கும்பாபிஷேகம்
கும்பாபிஷேகம் செய்வீங்க, அதுக்கு நீங்கள் உதவி பண்ணுவீங்க. அதுபோல் கூட இருக்கிறவங்கள விட அந்நிய மனிதர்கள் தான் உங்களுக்கு அதிகமாக உதவுவாங்க. அதாவது யாருன்னே தெரியாது, அவங்க உதவுவாங்க. ஆனால் உங்களை தெரிஞ்சவங்க, உங்களை பற்றி புரிஞ்சவங்க, உங்களை அறிஞ்சவங்க யாருமே உங்களுக்கு உதவி பண்ண மாட்டாங்க. உங்களது வளர்ச்சி அவர்களுக்கு பிடிக்காது. அந்த எதிர்மறை சக்திகள் உங்களை அண்டிக்கிட்டே இருக்கும். அவர்களுடைய எண்ணம் பல தடைகளை ஏற்படுத்தும் உங்களுக்கு. அதனால அந்நியர்கள் தான் உங்களுக்கு உதவியா இருப்பாங்க. அப்ப நீங்க உறவினர்களை, நண்பர்களை நம்புறதை விட அடுத்தவர்களை கண்டிப்பா நம்பலாம். அவர்கள் மூலியமாவும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அப்ப யாரால நீங்க கோடீஸ்வர யோகத்தை அடைய முடியும், எந்தெந்த ஸ்தானத்தில் இருந்து அடைய முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்தது முக்கியமா உங்க ஜாதகத்தில் நீங்க கவனிக்க வேண்டிய இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா, லாபஸ்தானம் எனப்படும் 11ஆம் இடம், 9ஆம் இடம். இந்த ரெண்டுலையும் சூரியன் பலம் பெற்றால் தந்தையாலும், சந்திரன் பலம் பெற்றால் தாயாலும், செவ்வாய் பலம் பெற்றால் நண்பர், கணவர், உடன் பிறப்புகளாலும், புதன் பலம் பெற்றால் மாமனாலும், சொந்த அறிவாலும், குரு பலம் பெற்றால் முன்னோர்கள், அறிஞர்கள், அரசியல்வாதிகள், புத்திரர்கள் அதாவது மகன், மகள் இவர்களாலும், சுக்கிரன் பலம் பெற்றால் மனைவியாலும், சனி, ராகு, கேது பலம் பெற்றால் வேலையாட்களாலும் நம்ம நல்லதை அனுபவிக்கலாம், நம்ம வாழ்க்கையில முன்னேறலாம். இதுல நீங்க உங்க ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோதிடத்தை எடுத்துட்டு போய் எது பலம் பெற்றிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுங்க. இப்ப நீங்க தேர்ந்தெடுக்கணும், யாரால நம்ம வாழ்க்கையில தொழில முன்னேறுவோம் அப்படின்னு தேர்ந்தெடுக்கணும். எந்த இடம் பலம் பெற்றிருக்கிறது, அப்பாவாலையா, அம்மாவாலையா, நண்பர்களாலையா, கணவராலையா, அல்லது மனைவியாலையா, மாமனாலையா, சொந்த அறிவாளா, அல்லது முன்னோர்கள், அறிஞர்கள், அரசியல்வாதிகள், அல்லது பிள்ளைங்களாலையா, இப்படி யாரால நம்ம யோகத்தை அனுபவிக்க முடியும் அப்படின்னு ஜோதிடத்தில் தெரிஞ்சுங்க, ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுங்க. இன்னொரு விஷயம், இதுல பலம் பெற்றிருக்கும் போது நேர்மையற்ற வழியிலும் செல்வம் சேரும். இதை நீங்க சுத்தமா தவிர்த்து விடுவது நல்லது. நம்ம வாழ்க்கை முழுவதும் நல்லா சம்பாதிக்கணும், புண்ணியத்தை சேர்க்கணும், நம்முடைய சந்ததிகளும் நம்முடைய செல்வத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நேர்மையற்ற வழியில் உங்களுக்கு செல்வம் சேரக்கூடிய வாய்ப்பு அதிகம். அதை தவிர்த்து விடுங்கள். அதனால இங்க முக்கியம், உங்களது சொந்தத்தை விட, உங்களது உறவினர்களை விட, உங்களது நண்பர்களை விட இங்க நீங்க யாரால முன்னேற முடியும் அப்படின்னா, உங்களது தாயால் முன்னேற முடியும். தாய் எது சொன்னாலும் கேளுங்க, அவர்களுக்கு பணிவிடை செய்யுங்கள், மரியாதை செலுத்துங்கள். இங்க உங்க வாழ்க்கையில முன்னேறலாம். எந்த அளவுக்கு தாய்க்கு நீங்க உணர்வுபூர்வமா உதவி செய்றீங்களோ, அவர்களை மதிச்சு நடக்கிறீங்களோ, அவர்களை சந்தோஷப்படுத்துறீங்களோ, அந்த அளவுக்கு சந்திரன் உங்களை கோடீஸ்வரனாக்குவார். இங்க அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க. குறிப்பா அது உங்களுக்கு தான், வேற எந்த ராசிக்கும் இப்படி இருக்கு அப்படிங்கிறத விட குறிப்பா உங்களுக்கு தான். ஏன்னா சந்திரன் அதிபதியா இருக்கிறது உங்க ராசிக்கு மட்டும்தான். அதனால தாயை நீங்க எந்த அளவுக்கு மதிக்கிறீங்களோ, சந்தோஷப்படுத்துறீங்களோ, அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை பெரிய அளவுல முன்னேறும். அவங்க வாழும்போதே கோயில் கட்டி கும்பிடலாம். நீங்க கோடீஸ்வரர் ஆகணும்னா இதெல்லாம் செய்யக்கூடிய அமைப்பு அதிகம். அடுத்தது உங்க வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய அமைப்பு எதுனா ராசியும் கூட. ராசி மிக மிக முக்கியமானது. அப்ப ராசியை நீங்க வணங்கணும். ராசியினுடைய துணை உங்களுக்கு கண்டிப்பா தேவை. ஏன் சொல்றேன் அப்படின்னா, கிரகங்கள் தன்னிச்சையா நமக்கு பலன் கொடுக்காது. இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கங்க, கிரகங்கள் தன்னிச்சையா நமக்கு பலன் கொடுக்காது. ராசியின் தொடர்பில் பலன்களை இறுதி செய்யும். அந்த அளவுக்கு ராசிக்கு ஒரு சிறந்த இடம் இருக்கிறது நம்முடைய ஜாதகத்துல. ஏன்னா ராசி மிக முக்கியமானது. சந்திரன் அமைந்த இடம் ராசியாக அமைக்கப்பட்டு இருக்கிறது. அப்ப கர்மவினை காலத்துடனும், காலம் ராசியுடனும், ராசி பிறந்த நம்முடைய ஜாதகத்துடனும் இணைந்திருக்கும். இப்படி கர்மவினை பிறந்த நம்மோடு இணைய இந்த ராசியின் பங்கு மிக மிக முக்கியம். கர்மவினை நம்ம கூட சேரணும் அப்படின்னா இந்த ராசி அதிகமான முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு. அதனாலதான் சொல்றேன், இந்த ராசியை வணங்க வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கோம். யாருமே ராசியை அலட்சியப்படுத்தாதீங்க. எப்போது நீங்கள் பூஜை அறையில பூஜை செஞ்சாலும், கோவில்ல போய் வணங்கினாலும் உங்கள் ராசியை மறக்காதீங்க. முதல்ல குலதெய்வம், அடுத்தது ராசி, அடுத்தது இஷ்ட தெய்வம், இப்படி உங்களது வேண்டுதலை வைங்க. அதனால கடகராசி நண்பர்கள் தங்களுக்கு ஏற்படக்கூடிய இடையூறுகள் விலகவும், தேவைகளை பெறவும், கண்ட கனவை நிறைவேற்றவும், கொண்ட கொள்கையை நிறைவேற்றிக் கொள்ளவும் வழிபடக்கூடிய ராசி மந்திரம் எதுனா இந்த மந்திரம் தான். சம் சந்திராய நம. இந்த மந்திரத்தை மனப்பாடம் பண்ணிக்க, ஒரு வரி தான், ஈஸியா இருக்கும். ஆனாலும் அதிக சக்தி உள்ளது. உங்ககிட்ட உங்களுக்காக போராடக்கூடிய ஒரு கிரகம். சம் சந்திராய நம அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி தியானம் செய்யுங்க. கோவில்லையோ
வீட்லேயோ எப்பொழுதுமே இந்த மந்திரம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். நீங்க நினைச்சதை நிறைவேற்றி வைக்கும். கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஜீவனஸ்தானம் மேஷம். மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய். அப்ப பொதுவாகவே செவ்வாயினால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா முருகப்பெருமானை வழிபடுங்க. முருகப்பெருமானை வழிபடுறது உங்களை பொறுத்த வரைக்கும் மிக நல்லது. பயணிக்கு போயிட்டு வாங்க. எல்லா பிரச்சனையும் தீர்ந்து செல்வங்களை அள்ளி கொடுக்கும் அழகு முருகன் பயணியில இருக்காரு, போயிட்டு வாங்க. அதுபோல நம்ம நினைக்கலாம், உழைப்பு போதாதா, கடவுள் துணை வேணுமா அப்படின்னா, ஏன் ஆன்மீக பயணத்தில் நீங்க அக்கறை செலுத்தணும் அப்படின்னு சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னா அந்த இறைவனின் துணை வேண்டும். பாண்டவர்களை பார்த்திருப்பீங்க, போர்ல உரிமையை பெற வேண்டும் அப்படிங்கிற கட்டாயம். பல விஷயங்களை இழந்திருப்பாங்க, அதனால போர் வருது. கௌரவர்கள் 100 பேர், அவங்க கூட இருந்தவங்களும் பல ஆயிரம் பேர். பாண்டவர்கள் 5 பேர், அவர்கள் கூட இருந்தது யாரு? கண்ணன் ஒருவனே, இந்த பரமாத்மா. ஆண்டவன் துணையுடன் அறவழியில் செயல்பட்டு இன்னல்களை எல்லாம் கடந்து வெற்றி பெற்றனர் பாண்டவர்கள். அது காரணம் யாரு? கண்ணன் பரமாத்மா. ஒவ்வொரு இடத்திலையும் அவர் கூட நின்னார், துணை புரிந்தார், இன்னல்களை எல்லாம் எளிதாக கடக்க வைத்தார், உலகத்தை புரிய வைத்தார். 1000 பேர் கௌரவர்கள் கூட இருந்து என்ன புண்ணியம்? அங்கு வலிமை இருந்தது, ஆனால் தெய்வத்தின் அருள் இல்லை. இங்கு 5 பேர் தான் பாண்டவர்கள், இங்கு தெய்வத்தின் அருள் இருந்தது. கண்ணன் கூட இருந்தான். அதனால தெய்வ சன்னியத்தின் தொடர்பு மிக மிக அவசியம். தெய்வத்தின் அருள் மிக மிக அவசியம் அப்படிங்கிறத இந்த கண்ணனின் பங்கு வெளிப்படுத்துகிறது. அதனால நம்ம வாழ்க்கையில கோடீஸ்வரன் ஆகணும், முன்னேறணும், எதையுமே சாதிக்கணும், எந்த துன்பங்களிலிருந்தும் வெளியில வரணும் அப்படின்னா இறைவன் நம்ம கூட கண்டிப்பா இருக்கணும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த மகாபாரதம். அப்ப நம்ம மகாபாரதத்துல நம்ம எப்படி போராடிக்கிட்டு இருக்கோம்? நம்ம கூட இருக்க போறது எந்த தெய்வம்? அல்லது தெய்வத்தை நம்ப மாட்டேன், உழைப்பால என்னால உயர முடியும், இது யார் தெரியுமா? இது ஒரு கர்வம். யாரு? கௌரவர்களுடைய எண்ணங்கள். கடவுள் அப்படிங்கிறவரும் ஒருத்தன் இல்ல, உழைப்பு ஒன்று இருந்தா போதும் அப்படின்னு சொல்றவங்கெல்லாம் 1000 பேர் இல்ல, கோடிக்கணக்கான பேர் துணை இருந்தாலும் அவங்களால ஜெயிக்கவே முடியாது வாழ்க்கையில். இன்னைக்கு உயர்ந்த இடத்துல இருக்கிற அத்தனை கோடீஸ்வரர்களும் தெய்வத்தின் துணை கொண்டு வந்தவர்களாகத்தான் இருக்கும். இதுல யாருமே சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தெய்வத்தின் துணை மிக மிக முக்கியமானது. நமக்கு பஞ்சபூதங்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பஞ்சபூதங்கள் என்ன? நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. இது பஞ்சபூதங்கள். ஆனா நமக்கு பஞ்சபூத பிரச்சனை இருக்கு தெரியுங்களா? மனுஷன் வாழ்க்கையிலே மிக முக்கியமான பிரச்சனை இந்த 5 பிரச்சனை. என்ன பிரச்சனை? குடும்ப பிரச்சனை, கடன் பிரச்சனை, தொழில் வேலை பிரச்சனை, வழக்கு பிரச்சனை, நோய் பிரச்சனை. இந்த 5 தான் ஒரு மனுஷனுக்கு பெரிய பிரச்சனை. ஒரு மீள முடியாத பிரச்சனையா நினைக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த 5 பிரச்சனை. இந்த 5க்குள்ளர தான் நீங்க எந்த ஒரு துன்பங்களிலும் பிரச்சனைகளிலும் கஷ்டங்களிலும் இருந்தாகணும். அப்ப இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கணும் அப்படின்னா தெய்வத்தின் அருள் வேண்டும். பாண்டவர்களுக்கு கிடைத்த கண்ணனை போல் நம்முடைய பிரச்சனை தீர்ந்து நம்முடைய மகாபாரத போரில் வெற்றி பெறணும் அப்படின்னா நமக்கான தெய்வம் கண்டிப்பா தேவை. அப்ப பரிகாரங்கள்ங்கிறது மிக முக்கியம். தெய்வத்தை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா பரிகாரங்களும் மிக முக்கியம். தெய்வத்தின் பார்வை நம்ம மேல கிடைக்கணும் அப்படின்னா பரிகாரங்கள் மிக மிக முக்கியம். அலட்சியமே செய்யக்கூடாது இந்த விஷயத்துல. ஏன் பரிகாரங்கள் அப்படின்னா, கர்ம வினைகள் தீரணும் அப்படின்னா நமக்கு கஷ்டங்கள் வந்து கர்ம வினை தீரும். அப்ப நம்ம வாழ்க்கையில முன்னேறவே முடியல, ஒரே நிலையில இருக்கோம் அப்படின்னா நம்மளா அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறது தான் பரிகாரம். கஷ்டம் நிறைய வந்திருக்கு, நிறைய அனுபவிச்சிட்டோம் அப்படின்னா அது பாடம். அடுத்தது நல்ல காலம் பிறந்துச்சு அப்படின்னு அர்த்தம். அப்ப நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஜெயிக்கலாம். ஆனா கஷ்டங்களும் இல்லை, சந்தோஷமா இருக்கும், ஆனால் வாழ்க்கையில் பெரிய இடத்துக்கு வர முடியல, பெரிய லெவலுக்கு போக முடியல அப்படின்னா இந்த பரிகாரங்களை செய்யணும். நாமளா போய் கஷ்டப்படணும். அப்போ நம்மளா கஷ்டப்படணும், அப்படி எதுவுமே செய்யக்கூடாது, தானாக நடக்கணும் அப்படின்னா நடக்காது. பூஜைகள், ஆன்மீக பயணம், யாத்திரைகள், அதுபோல கிரிவலம், உண்ணாவிரதங்கள், நம்மளே வருத்திக்கக்கூடிய பல பரிகாரங்களை நம்ம செய்யணும். அதுக்கு இந்த பரிகாரம் நல்ல பரிகாரமா இருக்கும். இதெல்லாம் முயற்சி பண்ணி பாருங்க. உங்கள் வீட்டில் செல்வம் சேரணுமா? திருமகளின் மகாலட்சுமியின் பார்வையும் குபேரனின் அருளும் சேர்ந்து குறைவற்ற செல்வத்தை கொடுக்கணுமா? அப்ப இந்த எளிய பூஜையை நீங்க செய்யுங்க. ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். இங்க என்ன முக்கியம் அப்படின்னா, உண்மையான பக்தியும் நம்பிக்கையுடனும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. நான் உண்மையா நம்பிக்கையா இந்த பரிகாரத்தை செய்யறேன் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்தீங்கன்னா போதும், கடவுள்கிட்ட உங்க வீட்டுல செல்வ மகளும் குபேரரும் நிரந்தரமாக வாசம் செய்வார்கள். பூஜையை தொடங்கறதுக்கு முன்னாடி சில பொருட்கள் வாங்குறது அவசியம். முதல்ல பூஜை செய்யற நாளை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். என்னைக்கு நம்ம பூஜை செய்ய போறோம்? தொடர்ந்து 9 வாரம் அல்லது தொடர்ந்து 9 மாதம். என்னைக்கு பூஜை செய்ய போறீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை. என்னைக்கு நீங்க பூஜை செய்ய போறீங்க அப்படின்னு முடிவு பண்ணீங்க. வாரம் வெள்ளிக்கிழமை பூஜை செய்ய போறீங்களா அல்லது மாசத்துல ஒரு வெள்ளிக்கிழமை பூஜை செய்ய போறீங்களா அப்படின்னு முடிவு பண்ணிக்கங்க. அடுத்தது, நம்ம கோடீஸ்வரனாக மாறணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? பணத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய மகாலட்சுமி, குரு பகவான், குபேரர், சுக்கிரர்,
ராகு பகவான், இவர்களுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கணும். இவங்களுடைய அருள் கிடைச்சாதான் நம்ம கோடீஸ்வரனாக ஆக முடியும். அப்ப இந்த 5 பேருடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திருக்கணும். என்னைக்கே அந்த வெள்ளிக்கிழமை 9 நாட்களும் அந்த பிரம்ம முகூர்த்தத்துல தான் தேவர்களும் பித்ருக்களும் நம்ம வீடு தேடி வருவாங்க. அவங்க வர நேரத்துல நம்ம முழிச்சிருக்கணும். அப்ப அந்த பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திருச்சு எங்கேயும் போக கூடாது. கதவு கிட்ட போகணும். கதவை திறந்து மகாலட்சுமியே வருக, 30 முக்கோடி தேவர்களே வருக அப்படின்னு 3 முறை சொல்லுங்க. 3 முறை சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு பூஜை அறையவும் வாசலையும் சுத்தம் பண்ணிட்டு வாசல்ல சாணம் தெளிங்க. நீங்க நகரத்துல இருந்தீங்க அப்படின்னா மஞ்சள் தண்ணியை கரைச்சி அதை வாசல்ல தெளிச்சிங்க. கொஞ்சம் உங்க இடத்துக்கு ஏற்ற மாதிரி தெளிச்சுக்கிட்டு பச்சரிசி மாவால கோலம் போடுங்க. இது மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்கக்கூடிய செயல். பாரம்பரியமா நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு பெரிய வரலாறே உண்டு. 1000 ஏழைகளுக்கு உணவு போடுறதும் இந்த பச்சரிசி மாவு கோலம் போடுறதும் ஒண்ணு. பூச்சி புழுக்கள் எறும்புக்கள் இதை எடுத்துட்டு போய் சாப்பிட்றது அந்த புண்ணியத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால இந்த பச்சரிசி மாவால கோலம் போடுங்க. பொடியாலேயோ மண்ணாலேயோ கோலம் போடாதீங்க. கோலம் போட்டுட்டு பூஜை அறையில போய் வழக்கமா தீப தூபம் ஏத்துங்க. சாம்பிராணி புகைய நல்லா தூவ விடுங்க. அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை சொல்லுங்க. மகாலட்சுமி காயத்ரி மந்திரம் மிக முக்கியமான மந்திரம். அவ்வளவு சக்தி உண்டு இந்த மந்திரத்துக்கு. இந்த மந்திரத்தை சொல்றவங்களுக்கு இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் அனைத்து சுகங்களையும் அனுபவிக்க வாய்ப்பு கிடைக்கும். ஒழுக்க நெறியோடு உள்ள தூய்மையோடு மன தெளிவோடு இருக்க வைக்கும். வீட்டில் சுத்தமான இடத்துல அமர்ந்து 108 முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஸ்கிரீன்ல இருக்கு பாருங்க. மகாலட்சுமி காயத்ரி மந்திரம். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி வித்மகே விஷ்ணு பதன்யேச தீமகி தன்னோ லட்சுமி பிரசோதயாத் அப்படிங்கிற இந்த மந்திரம் எத்தனை முறை? 108 முறை கண்டிப்பா சொல்லுங்க. 1 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல. கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை சொல்லுங்க. சொல்லிட்டு அன்னைக்கு நீங்க என்ன வேலை தொழில் செய்றீங்களோ அதை மனப்பூர்வமா செய்யணும். உண்மையா செய்யணும். அந்த செயல்ல எந்த ஒரு கள்ளம் கபடம் பொய் எதுவுமே இருக்கக்கூடாது. நடிக்கவே கூடாது. இந்த விஷயத்துல ஒரு தொழிலையோ வேலையிலையோ நிறைய விஷயங்கள் இருக்கு. நேர்மையா இருக்கணும். உங்க வேலைக்கு ஏற்றது மாதிரி தொழிலுக்கு ஏற்றது மாதிரி அன்னைக்கு தெளிவா இருங்க. அதுபோல லட்சியத்தை மனசுல ஓட்டி பாருங்க. கனவு காணுங்கள் அன்று முழுவதும். கனவுன்னா கண்ணை மூடிக்கிட்டு நீங்க என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ நேரம் கிடைக்கும் போது ஒரு 10 நிமிஷம் நீங்க என்னெல்லாம் ஆகணுமோ என்னவா ஆகணுமோ எப்படி வாழணும் உங்களுடைய லெவல் என்ன எப்படி நீங்க ஆசைப்படுறீங்க என்ன தொழில் ஆசைப்படுறீங்க அல்லது என்ன வேலையில் ஆசைப்படுறீங்க எந்த அளவுக்கு உங்களோட வசதியை பெருக்கிக்கிறீங்க அதை எல்லாமே ஒரு 10 நிமிஷம் அமர்ந்து உங்க எண்ண ஓட்டத்துல ஓட விடுங்க. எண்ணங்களுக்கு மிக சக்தி உள்ளது. ஓட்ட விடுங்க. அப்புறம் மாலையில ஒரு 8 அகல் விளக்குல தீபம் ஏற்றணும். 8 அகல் விளக்குலையும் சுத்தமான பசுனை ஊற்றி அப்புறம் பஞ்சு திரிய மஞ்சள்ல கலங்க. மஞ்சள் வீட்டில் வச்சிருப்பீங்களா அதில் கலந்து 8 வகையான திரிய அதில் சுற்றி வைங்க. மஞ்சள் திரிய அதில் வச்சு தீபம் ஏற்றுங்க. இரவுல காலையில் எப்படி தீப தூபம் ஏற்றி சாமியை கும்பிட்டீங்களோ அதே போல் இப்பயும் வணங்குங்க. ஒரு நாளைக்கு 108 முறை அப்படிங்கிற அந்த மந்திரத்தை காலையில் ஒரு 54 முறையும் இந்த மாதிரி மாலையில் ஒரு 54 முறையும் சொல்லலாம். உங்கள் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிரிச்சுக்கலாம். அதே போல் சொல்லுங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன பொருள் முக்கியமாக தேவைப்படுது நீங்கள் பயன்படுத்தி ஆகணும் அப்படின்னா நெய். இது மகாலட்சுமியின் அம்சம். மஞ்சள் கலக்குறீங்க திரியில குரு பகவானுக்குரிய பொருள் அது. தீபம் எல்லா தெய்வங்களுக்கும் எல்லா தேவர்களுக்கும் உரிய பொருள். திரியோட இந்த 4மே மிக மிக முக்கியமானது. முக்கியமானதுன்னா தரம் கலப்படம் இல்லாத சுத்தமான நெய்யா இருக்கணும். 9 நாளும் நீங்க பச்சரிசியை ஊற வச்சு அரைச்சி கோலம் போடணும். இதெல்லாம் உங்களால முடியல நீங்க இருக்கிற வேலைக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. 9 விதமான பூஜை பொருட்கள் கலந்த பச்சரிசி கோலமாவு கட்டி வச்சிருக்காங்க. பவுடரும் வச்சிருக்காங்க. பச்சரிசியால இது வரைக்கும் யாரும் பவுடரால கோலம் போட்டிருக்க மாட்டாங்க. மண் பொடியால தான் போட்டிருப்பாங்க. இவங்க பச்சரிசியாலேயே பொடியும் வச்சிருக்காங்க கட்டியும் வச்சிருக்காங்க. அப்படியே வேலையே இல்லை. தண்ணியில நினைச்சு உடனே கோலம் போட்டுடலாம். நெய்யும் இவங்கள்ட்ட சுத்தமான நெய் பசுமாட்டு நெய் இருக்கு. தீபத்திரியும் இருக்கு. இவங்கள்ட்ட வாங்கி பயன்படுத்தி பாருங்க. தேவைன்னா இவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்தது மகாலட்சுமி தாயாருடைய படத்துக்கு முன்னாடி அந்த தீபத்தை வச்சு வடக்கு பார்த்து அந்த தீபத்தை வச்சு தீபத்தை ஏத்துங்க. இப்படி 8 தீபத்தையும் ஏத்தணும் அப்படின்னா அஷ்டலட்சுமிகள் எல்லாருமே நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்க. அனைத்து செல்வங்களையும் அள்ளி கொடுப்பார்கள். இதனால கிடைக்கிற பலனை சொல்லணும் அப்படின்னா இந்த வீடியோவை பத்தாது. நிறைய போகும். நிறைய நேரம் ஆகும். வேண்டாம். கண்டிப்பா உங்களை கோடீஸ்வரனாக்கும். ஒரே வரியில சொல்லணும்னா இப்படிதான் சொல்லணும். நீங்க செல்வந்தரியாக மாறுவது நிச்சயம்.
இந்த 9 நாட்களுக்கு மட்டும் இதை செஞ்சு பாருங்க. அஷ்ட ஐஸ்வர்யங்களும் அஷ்டமா சித்திகளும் இந்த மந்திரத்தை சொல்லி வழிபட்டா கிடைக்கும் அப்படிங்கிறது பல்லாயிரக்கணக்கானவர்களுடைய அனுபவம். இங்க முதல்ல நம்பிக்கை தான் முக்கியம். அடுத்தது நம்முடைய எண்ணங்கள் மிக மிக முக்கியம். அடுத்தது தரமான பொருட்கள் முக்கியம். அப்படி எண்ணங்கள் உறுதியா இருந்தா எதை நம்ம நினைக்கிறோமோ அதை சாதித்து காட்டலாம். நல்ல எண்ணங்களை, நம்பிக்கை எண்ணங்களை, மகிழ்ச்சி எண்ணங்களை திரும்ப திரும்ப நம்ம நினைக்கிறப்ப அது உடனே உழைப்பா மாறும், கனவா மாறும். அதுக்காக நம்ம கஷ்டப்படுவோம். நமக்கான ஒரு ஊக்கத்தை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும், தன்னம்பிக்கையை கொடுக்கும். நம்முடைய சக்தி நம்முடைய எண்ணத்தில் தான் இருக்கிறது. இது நல்லா புரிஞ்சுக்கங்க. இவ்வளவு நேரம் பேசுறது எதுவுமே உங்க காதுல வீழனாலும், நீங்க கவனிக்கல அப்படின்னாலும் இதை முக்கியமா கவனிங்க. எண்ணங்கள் மிக மிக முக்கியமானது. இவ்வளவு விஷயம் சொன்னதையும் நீங்க நம்பினாதான் அடுத்தது உங்க வாழ்க்கையில் நீங்க கோடீஸ்வரராக மாற முடியும். அப்ப எண்ணம், நம்பிக்கை மிக மிக முக்கியமானது. அதனால விழிப்போடு இருங்கள். மனம் அப்படிங்கிற நிலத்துல எதை போடுறோமோ அதுதான் விளையும். அதுல எதை போடணும் அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு போடணும். நம்ம வாழ்க்கையில முன்னேறணும்னா எப்படி வேணாலும் முன்னேறலாம். ஆனா எப்படி முன்னேறணுங்கிற ஒரு கட்டுப்பாடு இருக்கு, ஒரு நீதி இருக்கு, ஒரு நியாயம் இருக்கு. அதன்படி நம்ம முன்னேறணும் அப்படிங்கிறதா மிக மிக முக்கியமானது. எப்பொழுதுமே இதை கடைபிடிங்க. உண்மை, உழைப்பு, உதவி, ஆன்மீகம், அதாவது இறைவனை நம்புவது. இதை மட்டும் மனசுல வச்சுங்க. நம்பிக்கையோடு உறுதியோடு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு நாள் கோடீஸ்வரன் தான். எப்பொழுதுமே இறைவன் துணையோட பயணம் செய்யுங்கள். இறைவனை பார்த்து இப்படி கேளுங்க. என்னை எத்தனை துரைகள் வீழ்த்தினாலும், எத்தனை துன்பங்கள் வீழ்த்தினாலும், எத்தனை விதிகள் வீழ்த்தினாலும், என்னை அழ வைக்கவும் விழ வைக்கவும் 1000 பேர் இருந்தாலும் வாழ வைக்க நீ இருக்கிறாய் ஈசனே அப்படின்னு சொல்லிட்டு உங்களது முயற்சியை தொடங்குங்கள். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.